வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் 90's கிட்ஸுடைய ஃபேவரேட்டான மிட்டாய் ஒன்று பார்க்க போகிறோம். அதுதான் கமர்கட். கமர்கட் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பள்ளி நினைவுகள் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸ்கூல் பிரேக் டைமில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான மிட்டாய் தான் கமர்கட். வாங்க இன்றைக்கி வீடியோவில் கமர்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கமர்கட் செய்கிறதுக்கு ரெண்டு பொருட்கள் போதும். அதாவது தேங்காய், வெல்லம், இது ரெண்டு தான் தேவை. இது எல்லார் வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் தான். இன்றைக்கி இந்த ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டான கமர்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடையில் விற்கக்கூடிய அதே சுவையோட கமர்கட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமர்கட் பண்ணுறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ நெய் நல்லா உருகினதும் இதில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இது 250 கிராம் நல்லா அழுத்தி வச்சு எடுத்துருக்கிறேன். 250 கிராம் இருக்குது. இப்போது இந்த நெய்யில் நம்ம தேங்காயை நல்லா வறுக்க போகிறோம். நெய்யில் இந்த மாதிரி தேங்காயை வதக்கிறதுனால கமர்கட் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் நெய்யில் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. நல்ல மணமாகவும் இருக்குது நெய்யில் வதக்கிறதுனால. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வெல்லம் சேர்த்துக்கிடணும். தேங்காயை விட 3 மடங்கு அதிகமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். அதாவது நான் 250 கிராம் அளவுக்கு தேங்காய் எடுத்திருந்தேன். 750 கிராமுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதாவது தேங்காயை விட 3 மடங்கு அதிகமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். இதை பாகு வெல்லம் தான், இதில் மண் தூசி எதுவுமே இருக்காது. அதனால் நான் அப்படியே கலந்துக்கிறேன். இப்போ இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கணும். கொஞ்ச நேரத்துலேயும் வெல்லமெல்லாம் நல்லா உருக ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் அப்படியே வதக்கிட்டே இருங்க. இது கூட சில பேர் ஏலக்காய் சேர்ப்பாங்க. நான் அதே மணத்தோடு அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் ஏலக்காய் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கிடலாம். இது உருகிறதுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெல்லம். இது இன்னமும் நல்லா கரையணும். அப்படியே ஒரு அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா நுரைச்சி வர்ற ஸ்டேஜில் வரைக்கும் நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியும் நுரைச்சி வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அதோட இந்த மாதிரி ஒரு பிளேட்டை பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் தான் அப்படியே கொட்டணும். இதில் கொட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா டக்குன்னு அப்படியும் கமர்கட்டு உருண்டைகளை நம்ம பிடிக்க ஆரம்பிக்கணும். இல்லாட்டி கருகிரும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துலேயே இதனுடைய நிறம் மாற ஆரம்பிக்கும். ரொம்பவும் நிறம் மாறிடக்கூடாது. மாறினா அப்படியும் கமர்கட்டு கசப்பாயிரும். அதனால் ஒரு ஸ்டேஜில் நம்ம டக்குன்னு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் வேறு பிளேட்டுக்கு. இப்போ இது சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை உடனேயும் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதே பாத்திரத்தில் இருந்துச்சுன்னு அந்த சூட்டுக்கு சீக்கிரமாக கருகிரும். இதை நல்லா எப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆறட்டும் ஒரு நிமிஷம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கமர்கட் பண்ணுறப்ப எக்காரணத்தை கொண்டு குழந்தைங்கள வச்சு நீங்கள் செய்ய விட்டுறாதீங்க. ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும். இந்த வெள்ளைப்பாகு கையில் பட்டுச்சுன்னா கை ரொம்ப புண்ணாயிரும். அதனால் குழந்தைங்கள பக்கத்தில் விடாமல் நீங்களே செய்யுங்க. இப்போ இதை நம்ம இப்போ தொடவே முடியாது, ரொம்ப சூடாக இருக்குது. இது கொஞ்சம் நம்ம தொடுற அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் நெய் வச்சுக்கோங்க. நெய்யை கைகளில் கொஞ்சம் தொட்டுட்டு இதை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினா சூப்பரான கமர்கட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கைகளில் லேசாக இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு ஸ்பூனில் லேசாக இப்படி எடுங்க. அது அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கவனமாக எடுக்கணும், பயங்கர ஹாட்டாக இருக்கும். நெய் தொட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டக்குன்னு இப்படி உருட்டிட்டு
வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இது வைக்கிறப்ப கொஞ்சம் ஒவ்வொரு கமர்கட்டுக்கும் இடைவெளி விட்டு வைங்க. ஏன்னா இப்போ சூடாக இருக்கிறதுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க. இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பாக ஆயிரும், கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் உருட்டுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஹார்டான மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த பிளேட்டில் இருந்து ஸ்பூனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சின்னு சொன்னானே, நீங்கள் பழையபடியும் அப்படியே அந்த பிளேட்டை வந்து 1 செகண்ட் வந்து ஸ்டவ் மேலே வச்சு லேசாக சூடு பண்ணுங்கள். பழையபடியும் மெல்ட்டாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஈஸியாக உருண்டைகள் பிடிக்கலாம். அதனால் ரொம்ப இறுகிடுச்சின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும், பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக இறுகத்தான் செய்யும். ரெடி பண்ணிட்டோம் கமர்கட்டு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லா சூடாக இருக்குது. இப்போ சூடு ஆற ஆற நல்லா கிறிஸ்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு சின்ன கமர்கட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம பெட்டி கடைகளில் வாங்குகிற மாதிரி ரொம்ப அதே சுவையோடு இருக்குது. போட்டோடனே ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்குது, அப்புறம் கடிக்க ஆரம்பித்தோடனே அப்படியே பொறுன்னு அப்படியும் உதிர்ந்துருது. லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் நெய்யில் வறுத்த மனம் வந்து அப்படியேவும் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப அருமையாக வந்திருக்குது கமர்கட். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.